வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் சும்மா சாதாரணமான ஒரு வரலாற்று நிகழ்வு கிடையாதுங்க. இலங்கையோட பொருளாதாரத்தையே முற்றிலுமா தலைகீழ மாற்றி அமைத்த ஒரு பிரம்மாண்டமான உயிர் வாழ்வு போராட்டத்தின் கதையை தான் இந்த வரலாற்று விளக்கத்துல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஒரு முழு நாகரிகமும் பேரழிவிலிருந்து தப்பிச்சு எப்படி தன் இருப்பிடத்தை மாற்றி ஒரு புதிய வரலாற்றை எழுதுச்சுன்னு நாம பார்க்க போறோம். இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல உலர் வலயத்தின் வீழ்ச்சி, அடுத்து புதிய ஈரவலய இராச்சியங்களின் உருவாக்கம், அந்த சமயத்துல இருந்த மற்ற அதிகார மையங்கள், அப்புறம் கடைசியா நடந்த பெரிய பொருளாதார மற்றும் சமூக மாற்றங்கள். பேரழிவை சந்தித்த உலர் வலயங்களிலிருந்து செழித்து வளரும் ஈரவலய கரையோரங்களை நோக்கி மக்கள் எப்படி பெருமளவுல இடம்பெயர்ந்தாங்க அப்படிங்கறத தான் நம்ம தடம் தொடர போறோம். சரி, முதல் பகுதிக்குள்ள போகலாம். உலர் வலயத்தின் வீழ்ச்சி. 13ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்துல அப்படி என்னதான் நடந்துச்சு? பண்டைய பெருநகரங்களிலிருந்து மக்களை அவசரமா வெளியேற்றிய அந்த உந்து சக்திகள் என்னென்ன? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அத்தனை பிரம்மாண்டமா பல நூற்றாண்டுகளா செழிப்பா இருந்த அனுராதபுரம், பொலன்னறுவை மாதிரி மாபெரும் நகரங்கள் திடீர்னு ஏன் வீழ்ச்சி அடையணும்? இது ஏதோ ஒரே ஒரு நாள்ல ஒரு தனிப்பட்ட நிகழ்வினால நடந்தது இல்லைங்க. மாறாக இது அடுத்தடுத்து நடந்த பேரழிவுகளோட ஒரு தொடர் விளைவு. அந்த மாபெரும் நீர்வள நாகரிகங்கள் திடீரென ஏன் சரிந்தன என்பதை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இந்த மாபெரும் வீழ்ச்சிக்கு 1-2 காரணங்கள் இல்ல. கிபி 1215 நடந்த கலிங்க மாகனோட கொடூரமான படையெடுப்பை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இப்படி தொடர்ந்து நடந்த ஆக்கிரமிப்புகளால பண்டைய நீர்ப்பாசன கட்டமைப்பு முற்றிலுமா சீர்குலைந்து போச்சு. உடைந்த குளங்கள்ல நீர் தேங்கி கொசுக்கள் பெருகி மலேரியா போன்ற நோய்கள் அதிவேகமா பரவ ஆரம்பிச்சது. இதற்கிடையில் பலவீனமான ஆட்சியாளர்களால் ஏற்பட்ட அரசியல் நிலையற்ற தன்மை முழு நாட்டையும் முடக்கிடுச்சு. போர், நோய், அரசியல் குழப்பம்னு எல்லாமே சேர்ந்து அந்த மக்களை எவ்வளோ பெரிய துயரத்துல தள்ளி இருக்கும் இல்லையா? அடுத்து நம்ம பார்க்க போறது பகுதி 2, புதிய ஈரவலய இராச்சியங்கள். இத ஒரு சர்வைவல் ஹாப்ஸ்காட்ச், அதாவது உயிர் தப்பிக்கிறதுக்கான ஒரு தாவுதல்னு கூட நாம சொல்லலாம். இந்த மாபெரும் அழிவிலிருந்து தப்பிக்க வேற வழியே இல்லாம ஆட்சி அதிகாரத்தின் மையமானது தென்மேற்கு ஈரவலயத்தை நோக்கி ரொம்பவே அவசரமா நகர தொடங்குது. 13ஆம் நூற்றாண்டுக்கும் 16ஆம் நூற்றாண்டுக்கும் இடையே என்ன நடக்குதுன்னு கவனிச்சிங்கன்னா, தலைநகரம் ஒரே இடத்துல நிலையா இல்ல. தம்பதினியா, யாப்பகுவா, குருநாகல், கம்பளேன்னு அடுத்தடுத்து 5 வெவ்வேறு பாதுகாப்பு அரண்களை நோக்கி மிக வேகமா மாறுது. இத்தனை நெருக்கடியான மாற்றங்களுக்கு பிறகு இறுதியா அது கோட்டை இராஜ்யத்துலதான் ஒரு நிலையான இடத்தை பிடிக்குது. இவ்வளவு இடமாற்றங்கள் நடந்தாலும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு புதிய தலைநகரமும் தனக்கே உரித்தான தனித்துவமான பண்பாட்டு வளர்ச்சியை கொண்டு வந்துச்சு. 3ஆம் விஜயபாகு உருவாக்கின தம்பதேனியாவில கலைகள் வளர, முதலாம் புவனேகபாகு மன்னன் யாப்பகுவாவில தனது புகழ்பெற்ற சிங்க படிக்கட்டு அமைத்தார். குருநாகல் காலத்துலதான் ஜாதக கதைகள் தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டுச்சு. கம்பளையில லங்கா திலகம் மாதிரியான அழகிய விகாரிகள் கட்டப்படுது. இறுதியா பாத்தீங்கன்னா 6ஆம் பராக்கிரமபாகு மன்னன் தலைமையில கோட்டை ராஜ்யம் முழு தீவையும் மறுபடியும் ஒரே ஆட்சியின் கீழ் கொண்டு வருது. இத்தனை அழிவுகளுக்கு மத்தியிலையும் இது ஒரு மிகச்சிறந்த வரலாற்று எழுச்சிதானே. அடுத்து 3வது பகுதி, சமகாலத்தில் தோன்றி விளங்கிய பிற அரசுகள். தென்மேற்கு பகுதியில ஈரவலய ராஜ்யங்கள் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருந்த அதே நேரத்துல ஒட்டுமொத்த தீவிலும் அவங்க மட்டுமே ஆட்சியாளர்களா இருக்கல. அதிகாரங்கள் எப்படி பிரிஞ்சிருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, வடக்கு பகுதியில ஆரிய சக்கரவர்த்தி வம்சத்தினால நல்லூரை தலைநகராக கொண்டு ஒரு சுதந்திரமான யாழ்ப்பாண இராச்சியம் இயங்கிட்டு வந்துச்சு. அதே சமயம் உலர் வலயத்திற்கும் ஈரவலயத்திற்கும் நடுவுல இருந்த முல்லைத்தீவு, திரிகோணமலை, மட்டக்களப்பு மாதிரியான முக்கியமான இடைப்படு வலயங்களை வன்னியர் குறுநில மன்னர்கள் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரே தீவுல அதிகார மையங்கள் எப்படி பல இடங்கள்ல பரவலாக்கப்பட்டிருந்தது அப்படிங்கறத நாம இங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம். இப்போ நாம ரொம்பவே முக்கியமான கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். பொருளாதார மற்றும் சமூக மாற்றம். இத உண்மையிலேயே ஒரு மாபெரும் திருப்பம்னு தாங்க சொல்லணும். இந்த கட்டாய இடம்பெயர்வு அந்த சமூகம் பணத்தை எப்படி உருவாக்குது அப்படிங்கிற அவங்களோட பொருளாதார முறையே முற்றிலுமா புரட்டி போட்டுடுச்சு. முன்னாடி உலர் வலயத்துல இருந்தப்போ முழுமையா உள்நாட்டு நெல் விவசாயத்தை மட்டுமே அவங்க நம்பி இருந்தாங்க. ஆனா ஈரவலயத்துக்கு வந்த பிறகு நிலம் அப்படியே மாறுது.
இலவங்கப்பட்டை, மிளகு, பாக்கு மற்றும் ஏலக்காய் மாதிரியான வர்த்தக பயிர்களுக்கு பயங்கரமான டிமாண்ட் உருவாகுது. அது மட்டும் இல்லாம அளவத்துக்குடா, பேருவலை, கொழும்பு மாதிரியான புதிய கடலோர துறைமுகங்கள் மூலமா வெளிநாட்டு வர்த்தகம் பிரம்மாண்டமா வளர தொடங்குது. இத வெறும் மாற்றம்னு சொல்றதை விட விவசாயத்திலிருந்து சர்வதேச வர்த்தகத்தை நோக்கி ஒரு முழுமையான பொருளாதார புரட்சின்னு தான் சொல்லணும். பொருளாதாரத்துல மட்டும் இல்லாம பண்பாட்டு ரீதியாகவும் இந்த காலகட்டம் ஒரு புதிய எழுச்சிய கண்டது. குறிப்பா கோட்டைய காலத்துல சந்தேஷா காவியங்கள் அப்படின்னு சொல்லப்படுற தூத இலக்கியங்கள் ரொம்பவே பிரபலமாகி பெரும் வளர்ச்சி அடைஞ்சது. கோகில சந்தேசைய, சலலிகினி சந்தேசைய போன்ற படைப்புகள் எல்லாம் இதுக்கு சிறந்த உதாரணங்கள். மக்கள் எல்லாரையும் இழந்து இடம் பெயர்ந்தாலும் அவங்களோட படைப்பாற்றல் எந்த அளவுக்கு புதிய வீரியத்தோட வளர்ந்திருக்கு பாருங்க. இறுதியா நாம சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. உள்நாட்டு விவசாயத்திலிருந்து வர்த்தக துறைமுகங்களை நோக்கி இந்த கட்டாய மாற்றம் இலங்கையோட நவீன உலகளாவிய வரலாற்றுக்கு எப்படி களம் அமைத்து கொடுத்தது? நோய்களுக்கும் போர்களுக்கும் பயந்து உயிரை காப்பாத்திக்கிட்டா போதும்னு ஓடி வந்த ஒரு பயணம் பின்னாடி எதிர்பாராத விதமா ஒட்டுமொத்த உலகத்தோட கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான வர்த்தக கட்டமைப்பை எப்படி உருவாக்குச்சுன்னு கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. வரலாற்றின் இந்த பக்கங்கள் வெறும் கடந்த காலம் மட்டும் கிடையாது, அது எதிர்காலத்தையே வடிவமைத்த ஒரு மாபெரும் அடித்தளம். என்னங்க ஆச்சரியமா இருக்குல்ல? சரி, மீண்டும் இது போல இன்னொரு சுவாரஸ்யமான வரலாற்று விளக்கத்தோட உங்களை சந்திக்கிறேன்.